வணக்கம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நான் மட்டுமல்ல, இன்று எங்களோடு அதிதி இருக்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை எப்போது செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சியில் ஒன்றுதான் உங்களுக்கு விரும்பியதை இன்னொருவர் கொடுக்கின்ற போது, அல்லது இன்னொருவர் விரும்பியதை நீங்கள் கொடுக்கின்ற போது ஏற்படுவது. அதுதான் நினைத்தாலே இனிக்கும். உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்விக்கிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வெள்ளிக்கிழமைகளில். இன்று வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு அதிதி வந்திருக்கிறார். அவரோடு பேசி பார்ப்போம். அவர் செம்புலிங்கம் யோகநாதன் திரணியகலையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் அகில இலங்கை சமாதான நீதவான் மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியரும் கூட. வணக்கம் யோகநாதன். வணக்கம். திரணியகலையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய திரணியகலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திரணியகலை ஒரு கேகல மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. திரணியகலை பகுதியில் தமிழ் சிங்களம் மக்கள் அதிகமாக வாழ்கின்றனர். தேயிலை, ரப்பர் போன்ற பயிர் செய்கை தான் அங்கே கூடுதலாக இருக்கிறது. சரி, நாங்கள் முதல் பாடலை ரசித்து விட்டு உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை பற்றி பேசுவோம் இல்லையா? என்ன பாடல் முதல் தெரிவு? முதல் பாடல் வந்துட்டு நான் பாசமலர் என்ற படத்தில் மலர்ந்து மலராக என்ற பாடல். அதில் எனக்கு விருப்பமான வரிகள் இருக்கிறது. தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் என்ற வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். அதற்காக பாடலை நான் மிகவும் விரும்புகிறேன். ஆமாம், பாசமலர் திரைப்பட பாடல் எல்லோரையும் கவர்ந்த பாடல். சீன யோகநாதனையும் கவர்ந்ததில் வியப்பில்லை தானே? பார்த்து ரசிப்போம். உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை சொல்லுங்கள். எவ்வளவு காலம் ஆசிரியராக கடமையாற்றினீர்கள்? நான் பாடசாலையில் ஒரு 10 வருடம் ஆசிரியர் கடமையாற்றினேன். அதன் பிறகு அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் மூலமாக அங்கே நான் தமிழ் படிப்பிக்க சென்றேன். அதாவது 2ஆம் மொழி தமிழ் படிப்பிக்க அரச சேவையாளர்களுக்கு தமிழ் கற்பித்தேன். அதிகமாக கேகால மாவட்டத்தில் படிப்பித்து விட்டு பிறகு கொழும்பு பகுதிக்கு வந்து சேவை செய்தேன். சுமார் 20 வருட காலமாக சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். அதாவது தமிழ் சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தமிழ் கற்பித்தீர்களா? சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தமிழ் படிப்பித்தேன். அதே நேரம் தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு சிங்களம் கற்பித்தேன். இப்போ உங்களுக்கு அந்த 2 மொழிகளிலுமே நல்ல ஆளுமை இருக்கிறது. நல்ல ஆளுமை இருக்கின்றது. சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்து வசந்த மாளிகை படத்தில் மயக்கம் என்ன மௌனம் என்ன பாடல். எனக்கு பாடல் விரும்பிய காரணம் சிவாஜியுடைய நடிப்பும் வாணிஸ்ரீயுடைய நடிப்பும் அவரோட முகபாவனையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதுக்காகவே தான் அந்த பாடலை நான் மிகவும் விருப்பப்படுகின்றேன். அந்த அன்றைய காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடிய ஒரு திரைப்படம் இல்லையா? சரி, பார்த்து ரசிப்போம். வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன. சரி, சேனா யோகநாதன், உங்களுடைய பெற்றோர் பற்றி சொல்லுங்களேன். அப்பா அம்மா அவங்க 2 பேரும் இப்போதைக்கு இல்லை. மற்ற நாங்கள் 6 சகோதரர், 3 பெண்கள் 3 ஆண்கள். நான் 5வது. அவர்களும் உங்களை போல ஆசிரியர்களா? நம்மளோட அண்ணா வீட்டு மூத்தவர் வந்துட்டு ஒரு தோட்ட மேற்பார்வையாளராக கடமையாற்றினார். மற்றது தம்பியும் அதே தொழிலாகத்தான் இருக்கின்றார். மற்றது அக்கா அவங்களாம் வீட்டில் இருக்கின்றார். இல்லத்தரசிகள். சரி, அப்போ உங்களுடைய குடும்பம்? என்னோட குடும்பம், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார், மனைவி இருக்கிறார். மனைவி வந்துட்டு அவங்களோட ஊர் வந்துட்டு கொழும்பு. இப்போது அவரும் இல்லத்தரசியாக வீட்டில் இருக்கிறார். மகள் என்ன படிக்கிறாரா? மகள் படிக்கிறார். என்ன படிக்கிறார்? 9ஆம் வகுப்பு படிக்கிறார். 9ஆம் வகுப்பு. சரி. காரணம் அவர் சிறிய வயது. என்னென்னா அவளுக்கு வயது 14. என்ன நானும் கொஞ்சம் வயது வந்த பிறகு தான் கல்யாணம் முடித்தேன். ஏன்னா அவ்வளோ வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள் பொறுப்புகள் இல்லையா? பொறுப்புகள் அதிகரித்து விட்டால் அப்படித்தான். கடமை எல்லாம் நிறைவேற்றி விட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கும் போது சுணங்கி விட்டது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து என்ன பாடல்? காத்திருந்த கண்கள் என்ற படத்தில் வளர்ந்த கலை மறந்து விட்டாலே நடா கண்ணா என்ற படத்தில் காதல் சொன்ன பெண்ணை இன்று காணமே கண்ணா என்ற வரிகள் மிகவும் சிறப்பாக அமைகின்றது. கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா என்று தன் மகனிடமே
தகப்பன் கேட்கின்றார். மாற்றத்தை மாற்றத்தை குடும்பத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனையின் காரணமாக அந்த பிரிவை திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்காக வழியை தேடிக்கொண்டு அந்த பாடல் அமைகின்றது. காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் வளர்ந்த கலை மறந்துவிட்டால் எங்களுடைய யோகநாதனின் விருப்பமாக வருகிறது, பார்த்து ரசிப்போம். உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகையை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு அதிகமாக பிடிக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், KR விஜயா. இவர்கள் இருவரும் நடிக்கிற படங்கள் நான் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு உண்மையாக ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை பற்றி சித்தரிக்கிற படமாகத்தான் அது அமைகின்றது, குடும்ப பாங்கா. அதனால் நான் மிகவும் அந்த சிவாஜி கணேசன், KR விஜயா நடிக்கிற படங்களை அதிகமாக பார்ப்பேன். பாடகர்களை பொறுத்தவரை பாடகர் பாடகி P. சுசீலா, TM சௌந்தரராஜன், பாலசுப்ரமணியா அவர்களுடைய பாடல்களை கேட்பேன். அடுத்து என்ன பாடல்? அடுத்து பாலும் பழமும் என்ற படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல் எனக்கு மிகவும் அந்த பாடல் பிடித்தது காரணம் என்னவென்றால் அந்த இசைக்காகத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். அது என்றால் நல்ல அந்த பாடலுக்கு ஏற்ற நல்ல சிறப்பான இசை அங்கே அமைந்திருக்கிறது. அதற்காகவே அந்த பாடலை விரும்ப காரணம். ஆமாம், பாடகர் பாடகி இவர்களுக்கு மேலதிகமாக அந்த பாடலை இயற்றியவர்கள், இசையமைப்பாளர்கள் என்று எல்லோருமே பாராட்டுக்கும் அன்புக்கும் உரியவர்கள். ஏனென்றால் இந்த பாடல்களை தந்து அவர்கள் எங்களுக்கு ஒரு மனசாந்தியை தருகிறார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்கள் என்று சொன்னோம். சரி, இப்போது விருந்தினர் விருப்பமாக வருகிறது அந்த பாடல். பொதுவாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கான செயற்பாடுகள் பல இருந்திருக்கும். அதன் பிறகு அந்த ஆசிரியர் சேவையைப் போலவே தான் தமிழ் படிப்பித்தீர்கள், சிங்களமும் கற்பித்தீர்கள். இப்போது நீங்கள் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறீர்கள். அந்த சேவையை தொடர்கிறீர்களா அல்லது? இப்பையும் சில நேரம் அந்த சிங்கள மொழிக்காரர்கள் தமிழ் படிப்பிப்பேன். தமிழ் பிள்ளைகளுக்கு சில கல்வி வழிகாட்டுதலை செய்து கொடுப்பேன். வகையாக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறேன். ஏனென்றால் சேவையாக செய்தவர்களுக்கு கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா? அது தவிர வேறு ஆன்மீக ரீதியாக, சமூக சேவை ரீதியாக ஏதேனும் செயற்பாடுகள்? பாடசாலையில் படிப்பிக்கும் காலங்களில் சமூக சேவையாக அதிகமாக பின்னேற வகுப்புகள் இலவசமாக வகுப்புகள் நடத்தியிருக்கிறேன். அதே நேரம் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுவிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக தான் செமினார் நடத்தி உள்ளேன். அதே போன்ற வேலைகள் செய்திருக்கிறேன். அதன் பிறகு அதே காலகட்டத்தில் எங்களோட கிராமத்தில் குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதியில் மிகவும் கஷ்டமாக நிலையில் இருந்தது. தரணியகளை அப்பொழுது 1993ஆம் ஆண்டு பகுதியில் குடிநீர் வசதியை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் அரசியல்வாதிகளிடம் பேசி அதை செய்து கொடுத்துள்ளேன். அதே நேரம் அதே 95ஆம் ஆண்டு மின்சாரமும் பெற்றுக்கொள்வதற்கு என்னோட கிராமத்துக்கு மட்டுமில்லை, கிராமத்து பகுதியில் உள்ள ஏனைய ஊர்களுக்கும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களிடம் சேர்ந்து பேசி அதை பெற்றுக் கொடுத்துள்ளேன். இப்போதைக்கு நான் சமாதான நீதிவான் என்றபடியால் மக்கள் என்னிடம் வந்து கடிதங்கள் வருவாங்க. அவர்களுக்கு நான் கையொப்பம் வாங்கி செய்து கொடுப்பேன். இலவசமாகத்தான் அந்த பூவமெல்லாம் நான் வீட்டில் வைத்திருக்கேன், விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் அதை நான் நிரப்பி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இதுதான் என்னோட சமூக சேவையாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சரி, அடுத்து என்ன பாடல்? அன்பு சகோதரர்கள் என்ற படத்தில் முத்துக்கு முத்தாக என்ற பாடலை நான் மிகவும் விரும்புகிறேன். காரணம் எங்களோட அண்ணனை தொடர்ந்து எங்களோட வீட்டிலோ இல்லாட்டி வேறு எங்கேயோ ஒரு கலை விஷயமாக ஏதோ ஒரு விசேஷ தினங்களில் பாடும்போது எல்லோரும் பாடுவோம் சாதாரணமாக. அப்பொழுது இவர் இந்த பாடலை பாடுவார், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்ற பாடலை. எனக்கு அந்த சிறு வயதிலிருந்து அவர் பாடுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போவும் அவர் சில நேரம் பாடுவார். அவருக்காகவே அந்த பாடலை நான் விரும்புகிறேன். அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்டசாலா பாடிய பாடல் பார்த்து ரசிப்போம். பொதுவாக பாடசாலை வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது நீங்கள் கற்ற காலம் இருக்கலாம், அதிலே உங்களை கவர்ந்த ஆசிரியர்
அவரை அநேகமாக நாங்கள் ஒரு தொழில் புரிகின்ற போது எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பார்கள் இல்லையா? அந்த உங்களுக்கு அந்த மாடலாக இருந்தவர் யார், அல்லது இன்னும் உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் யார்? நான் கல்வி கற்கும் காலத்தில் அதிபராக இருந்தார் என் பத்மநாதன் என்று. அவருடைய ஊர் வந்துட்டு யாழ்ப்பாணம். அவரை கண்டாவே கொஞ்சம் பயந்தான் அந்த காலகட்டத்தில். கண்டிப்போ நானும் பாடசாலைக்கு செல்லும் பொழுது பேசுவார். அவரை கண்டும் பொழுதே பயம் ஏற்படும். நான் அதிகமாக அடிக்கிறதும் இல்லை. அவருடைய பேச்சு வந்துட்டு நமக்கு அந்த பேச்சாலே அடிப்பார். அதுதான் அவருடைய இது சிறப்பு. அதனால் படிப்பிக்கிற விடயத்திலையும் மிக சிறப்பான தமிழ் கற்பிப்பார். அவரிடம் நான் தமிழ் கற்பித்ததுனால தான் தமிழ் இலக்கியம் இலக்கணமெல்லாம் நன்றாக தெரியும். அதே நேரத்தில் கம்பராமாயணம் என்ற எங்களுக்கு பாடம் இருந்தது. அந்த பாடத்திட்டத்தில் அதில் பாடல்களிலே பாடிக்கொண்டு வாங்க என்று சொல்லுவார். இந்த பாடலே ஒரு நாளைக்கு 10 பாடல் பாட வேண்டும். ஒரு நாளைக்கு 10 பாடல். அப்போ அதை நாங்கள் இப்போ நாளைக்கு பாடசாலைக்கு செல்வதென்றால் இன்றைக்கே அதை பாடமாக்கி கொள்ளணும். பாடமாக்க முடியாவிட்டால் அவருக்கு பயந்து கொண்டே அந்த பாடசாலைக்கு போவதில்லை. அன்றைய தினம் எப்படியோ பாடசாலை கட்டடித்து விட்டு இருப்போம். அவர் எனக்கு இன்றும் மறக்க முடியாது. இப்பொழுது அவர் இருக்கிறாங்க என்னமோ தெரியாது எனக்கு. நல்ல ஒரு ஆசிரியர். அடுத்த பாடல் என்ன? அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தில் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த படம் என்று நினைக்கின்றேன். இப்பாடல் வரிகளும் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். பாடல் வரிகளுக்கு பிபி சீனிவாசன், பி சுசீலா ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன் என்று அங்கே சொல்கின்றார். அதாவது அங்கே வரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் எனக்கு அந்த வரிகள் மிகவும் பிடித்திருப்பதனால் பாடலை விரும்புகிறேன். அது மறுபிறவி கதை இல்லையா? மறுபிறவி. அது அந்த காலகட்டத்திலே வேறொரு நாட்டிலே மேலேத்தைய ஒரு தேசத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வைத்துத்தான் அந்த திரைப்படத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்த்து ரசிப்போம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை கல்யாண்குமாரும் தேவிகாவும் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பார்த்து ரசிப்போம். சரி யோகநாதன், நீங்கள் உங்கள் மனம் கவர்ந்த அதிபரை பற்றி சொன்னீர்கள். நீங்கள் எத்தனை மாணவர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்தீர்கள்? அதற்கு பிடித்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த பாடசாலை காலத்திலே அதிபர்களுடைய உழைப்பு போலவே ஆசிரியர்களுடைய உழைப்பும் அளப்பரியதாக இருக்கும். ஏனென்றால் சில ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு பெருமிதமாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களிடம், நான் கல்வி கற்பித்த அந்த பாடத்திலே நல்ல சித்தி பெற்றிருக்கிறார்கள், உயர்தரத்திலோ அல்லது சாதாரண தரத்திலோ நல்ல பெறுபேறுகளை பெற்று நிறைய மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்று. உங்களை பொறுத்தவரை என்ன பாடம் நீங்கள் சிறப்பாக கற்பித்து அப்படி ஒரு? நான் படிப்பித்த பாடம் வந்து விஞ்ஞான பாடம் படிப்பேன். அதே நேரத்தில் அந்த பாடசாலையில் நான் சேவை செய்யும் பொழுது ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் அப்போது இருக்கவில்லை. அந்த பாடத்தையும் நான் தான் செய்து கொண்டு வந்தேன் பாடசாலையில். விஞ்ஞான பாடத்தில் நல்ல சித்தி பெற்ற பிள்ளைகள் இன்னும் இருக்கின்றார்கள். மாணவர்கள் என்னை கண்டு சந்தித்து பேசுவார்கள். ஒருவர் என்னிடம் விஞ்ஞானம் ஆரம்பத்தில் படித்த மாணவன் கூட இப்பொழுது ஒரு வைத்தியராக இருக்கிறார். அவர் இப்போ கொஞ்சம் தொலைவில் இருக்கின்றார். அவர் சந்திக்க முடியாத நிலைமையில் தான். அப்பொழுது அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்திருக்கிறேன். மற்றபடி விளையாட்டுத்துறையில் பிள்ளைகளுக்கு ஒலிபால் என்றால் என்னன்னு கூட தெரியாமல் இருந்த காலகட்டம். அவர்களுக்கு ஒலிபால் பழக்கி நான் அந்த மாவட்ட ரீதியாக போட்டிகளுக்கு அழைத்து சென்றுள்ளேன். விளையாட்டு என்பது எவ்வளவு முக்கியம் இல்லையா? சரி, அடுத்து என்ன பாடல் பார்க்க போகிறீர்கள்? அடுத்து டாக்டர் சிவா என்ற பாடுது மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல். இந்த காலத்தில் இந்த மாதிரியான பாடல் இல்லை, இசையும் இல்லை என்று தான் நினைக்க வேண்டும். ரசிகர்கள் மனதில் எப்பொழுதும் வாடாத மலராக இருக்கின்றது இந்த மலர். அதே நேரம் என்னோட மனைவியும் இந்த பாடலை தொடர்ந்து கேட்பாள். மிகவும் அவளுக்கு விருப்பமான பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மஞ்சுளாவும் நடித்த KJ ஜேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடல். சில பாடல்கள் அப்போது புதிதாக வந்தது போலத்தான் இந்த பாடல் இல்லையா? ஒரு புதிய பாடலை கேட்கின்ற ஒரு
ஒரு பழமையையும் தனக்குள் வைத்துக்கொண்டு புதுமையையும் தருகின்ற பாடல் தான் மலரே குறிஞ்சி மலரே. பார்த்து ரசிப்போம். யோகநாதன், உங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து, வாசிப்பு இதில் எல்லாம் ஈடுபாடு இருக்கிறதா? நான் இப்போ வீட்டில் ஓய்வு இருக்கும் பொழுது புத்தகங்கள் வாசிப்பேன். அதிகமாக தமிழ் புத்தகம், சிங்கள புத்தகம் எல்லாம் அதிகமாக வாசிப்பேன் ஓய்வான நேரத்தில். கதைகள் தானா அல்லது? கதை புத்தகங்கள், அடுத்து சமய சம்பந்தமான புத்தகங்களையும் வாசிப்பது உண்டு. யாருடைய கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படின்னு இல்லை, பொதுவாக எந்த புத்தகம் எனக்கு கிடைக்கின்றதோ கதை புத்தகங்கள் அதை வாசிப்பேன். அப்போ எழுதுவது? எழுதுவது என்றால் நான் அதிகம் முன்ன டயரி போன்றவற்றை எழுதுவேன். அன்றன்றைய தினம் என்னென்ன நடக்கின்ற விடயங்களை இப்பொழுது விட்டுவிட்டேன் கொஞ்ச காலமாக. சரி, இன்னும் ஒரு பாடல் நாங்கள் பார்ப்போம் இல்லையா? நல்ல இரு வள்ளுவர்கள் என்ற திரைப்படத்தில் நான் மலரோடும் தனியாக இங்கு வந்து இந்த பாடல். இப்பாடல் காட்சியில் ஜெயசங்கர், விஜயலட்சுமி இருவருடைய நடிப்பு மிக சிறப்பாக அமைகின்றது. சில திரைப்படங்களை சொன்னதும் சில பாடல்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அந்த ஒரு திரைப்படத்தில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் கூட ஓரிரு பாடல்கள் மிக பிரபல்யம் வாய்ந்தவையாக இருக்கும். நீங்கள் இருவல்லவர்கள் என்றதும் எனக்கு அந்த பாடல் ஞாபகத்துக்கு. அந்த கதாநாயகன் கதாநாயகிக்காக அந்த பாடலை நீங்கள் ரசிக்க போகிறீர்கள். இரு வல்லவர்கள் படப்பாடல் பார்த்து ரசிப்போம். பழம்பெரும் நடிகர் திலகம் உங்களுக்கு பிடிக்கும், KR விஜயா பிடிக்கும். புதிய தலைமுறையிலே யாரை பிடிக்கும்? ஜோதிகா, தேவயானி, சரத்குமார், சூர்யா அவர்களுடைய திரைப்படங்கள் எனக்கு பிடிக்கும். இப்போதும் படங்கள் விரும்பி பார்ப்பீர்களா? கட்டாயம் பார்ப்பேன். சரி, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து கற்பகம் என்ற படத்தில் அத்தையடி மெத்தையடி என்ற பாடல். இந்த பாடலை நான் விரும்புவதற்கு காரணம் பி. சுசிலியா அம்மாவுடைய குரல் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. MS விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். கண்ணதாசனுடைய வரிகள் அது. அதே நேரம் எங்களோட மனைவியோட குடும்ப பாடல் என்று அவங்க சொல்லுவாங்க. நான் அவளை திருமணம் முடித்த பிறகு அவங்களோட வீட்டுக்கு போகும் பொழுது இந்த பாடல் டிவிலையோ இல்லை வானொலியிலையோ போனால் எங்களுடைய குடும்ப பாடல் என்று சொல்லுவாங்க. அப்பொழுது வந்து நானும் அந்த பாடலை அவங்களுக்காக ரசித்து கொண்டு இருப்பேன். சரி, பார்த்து ரசிப்போம். நாங்களும் கற்பகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், உங்களுக்கு பிடித்த KR விஜயாவின் முதல் திரைப்படம், பார்த்து ரசிப்போம். மிக்க நன்றி யோகநாதன். திறனியகலையிலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை எல்லாம் பார்த்து ரசித்தோம். உங்களுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். நன்றி. இது சேவை, உங்களோட சேவை நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், அகில இலங்கை சமாதான நீதவான் செம்புலிங்கம் யோகநாதன், திறனியகலையிலிருந்து வந்து. நீங்களும் கூட வருகை தரலாம், எங்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளலாம். சரி, இப்போது விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.